நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்குங்க. அது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 நெல்லிக்காவை சீடு எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் கொஞ்சமாக துவரம்பருப்பும் 3 நெல்லிக்காவும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. இந்த நெல்லிக்காயில் இருக்க சீடு எடுத்துகிட்டு பருப்பை மேஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சுடானதுக்கப்புறமா கடுகு வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய்லாம் அதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா துவரம் பருப்புலாம் அதை சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் உங்களோட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.